ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி சமையல். நம்ம வீடியோவில் உப்பு உருண்டை செஞ்சுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 பிஞ்ச். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின உடனே நம்ம உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு கப்பு மாவு வச்சுருக்கேன். இது பச்சரிசி, இடியாப்ப மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் வச்சுக்கலாம். கடையில் வாங்கின மாவு தான். இந்த மாவு இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த அரிசி மாவுக்கு நான் 1.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவையும் இதில் போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் 1 கப் சின்ன 1/2 கப்பில் போட்டிருக்கேன். இந்த தேங்காயை லேசாக வதக்கிக்கலாம். நல்ல கலராக வேண்டாம். ஒரு 5 செகண்ட் வதக்கினா போதும். இப்போ இந்த மாவை போட்டுக்கிறேன். மாவையும் ஒரு வதக்கிக்கலாம். இது எல்லாமே இதுக்குள்ளே கலந்துட்டாச்சுன்னா இப்போ நம்ம சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நான் சுட வச்சுருக்கேன் இண்டக்ஷனில். இதை ஊற்றிக்கலாம். 1 கப்பு ஊற்றிக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 கப்பை வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இட்லி பானையில் வச்சு அவிச்சிக்கலாம். இந்த 1 கப்பு தண்ணி போதும் போல் தெரியுது. சிலருக்கு 1.25 கப்பு தேவைப்படும். நான் 1.5 கப்பு வச்சேன். இப்போ நம்ம இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா கலந்துப்போம். நம்ம இப்போடைய செஞ்ச மாவெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சி இட்லி தட்டில் வச்சுக்கிட்டு நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கிறேன். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டுமே சாப்பிடலாம். நான் தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை பிடிச்சிட்ட உடனே தேங்காய் சட்னி வேக அதுக்குள்ளே அரைச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம். நான் ஒரு இட்லி பானையில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போ நான் கொழுக்கட்டை ஷேப்லேயும் ஒரு தட்டிலையும் உருண்டை ஷேப்லேயும் ஒரு தட்டிலையும் வச்சுருக்கேன். ஒரு 7 நிமிஷம் வந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதை மூடிக்கலாம். நம்ம செய்த உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். சட்னி ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் சாப்பிட வாங்க. இது ஸ்கூல் விட்ட பிள்ளைங்களுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பெரியவங்களும் எல்லோரும் சாப்பிடலாம். இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட உப்பு உருண்டை பச்சரிசி மாவில் செஞ்சது இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் சாப்பிட வாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்தா கூட காயாமல் நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். பிள்ளைகள் சாயங்காலம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.